ஈழமலை மெட்ரிக் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகவும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகவும் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஸோ நேற்றுக்கு சாட்டர்டே எபிசோட், இன்னைக்கு சண்டே எபிசோட். நேற்றுக்கு ரோஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற விதத்துல பல விஷயங்களை பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்கு விஜய் சேதுபதி புரிய வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரோஸ் பண்ண வாரத்தில் இல்லை, அவர் ஃப்ரெண்டுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சதாக நான் பார்க்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியால அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு பேர் விஜய் சேது அட்டாக் பண்ணி நீங்க கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு. நீங்க மச்சாரும் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்த விட்டு இருந்தா கூட அந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. மச்சாரும் நீங்க ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உன் மச்சானை கேளியா மச்சானை கேளியான்னு எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷர். ஸோ எனக்கு அது கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. நீ ஃபைட் பண்ணு, பட் வார்த்தையை விடாத அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பத்தி பேசுவோம். இன்னைக்கு இப்போ ப்ரோமோல வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா அழ வச்சு கெமியை வெளியில் அனுப்புற மாதிரிலாம் இருக்கு. கெமி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் அழுகுறாங்க. பிரஜன்ஸ் கெமி எல்லாம் கார்ல ஏற்றி வெளியில போய் உள்ள வர வேன்ல இருக்க வண்டியில இருக்கிறவங்க தான் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டாஸ்க் பத்தி நான் பேசுவோம். நான் உங்க ஹரிஷ் மோட பேசுறதுக்காக பேவரான இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ரொம்ப என்ன சொல்றது, பாசிட்டிவா ஆரம்பிச்சிட்ட நீ. பட் எனக்கு நேத்திக்கு நடந்த விஷயங்கள் பாசிட்டிவா தோணல. உன்னை எனக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற இடத்த விட்டுட்டு நான் ரெவ்யூவரா இருந்தேன்னா, டே உனக்கு எல்லாம் அறிவு இருக்காடான்னு கேட்டிருப்பேன் நான். ஐ மீன் விஜய் சேதுபதியே, நீ உன்ன நினைச்சுக்க போறேன், நான் விஜய் சேதுபதியை சொல்றேன் நானு. இல்ல, அந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற அந்த அடைமொழி இல்லாம எனக்கு நான் இப்ப ரெவ்யூ மட்டும் பண்ற ஆளா இருந்தாக்க நான் அதான் கேட்டிருப்பேன் நானு. ஒரு விஷயம் நீ ஒரு இவ்வளோ பெரிய பப்ளிக் ஃபோரம்ல ஒரு விஷயத்த நீ பாயிண்ட் அவுட் பண்ற அப்படின்னா, ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி இல்ல 100 வாட்டி அந்த சீனியே பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீ அந்த ஒரு பிரச்சனையை நீ இவ்வளோ கோடி பேர் பாக்குற ஒரு ஷோல ஒருத்தரை குற்றம் சாட்டுறியோ இல்ல ஒருத்தர் மேல பழி போடுறியோ, அப்ப நீ 1000 டைம்ஸ் நீ அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இஃப் யூ ஆர் ஓகே வித் தட், எஸ் என்னோட இது கேள்விகள் கரெக்டான கேள்விகள்னுட்டு உன் மண்டைக்கு ஏத்திட்டு தான் நீ கேள்வி கேட்கணும். த வே ஆஃப் ஹேண்ட்லிங்கே நல்லா. இப்போ நான் பிரஜன் விஜயஸ் எல்லாம் மாமா மச்சான்ற கதைக்கே நான் வரல. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் எல்லாம் எனக்கு எப்பவுமே ஒத்து வரது இல்ல. லாஸ்ட் சீசன்ல சாச்சனா அப்பா அப்பான்றது வேண்டாம். ஷோன் இப்போ நாங்க நிறைய அரசியல்வாதிகளை அண்ணான்னு சொல்லி கூப்பிடுறோம் நாங்க. பட் ஒரு இன்டர்வியூன்னு வரப்ப சார்ன்னு தான் நாங்க அட்ரஸ் பண்றோம். ஸோ தேர் இஸ் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலிசம் எல்லாருக்கும் இருக்கணும்ன்றது தான் எங்களோட இது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாமா மச்சான் விட்டுடு. இப்ப நீ பிரஜன் தப்பு பண்ணான், சாண்ட்ரா தப்பு பண்ணாங்க, திவ்யா தப்பு பண்ணாங்க. யூ வாண்ட் டு கொஸ்டின் தம், ஓகேவா? என்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் அந்த கேள்விகளை எழுப்பு. அதுல ஒரு இது இருக்கு. நீ என்ன சொல்ற பிரஜன் கிட்ட பால் ஊத்துறத பத்தி பேசுற, யாருக்கு அவங்க அப்பாக்கு, எஃப்ஜேயோட அப்பாக்கு பால் ஊத்துறத பத்தி நீ பேசுற. பிரஜன் அந்த வார்த்தை சொல்லல. பிரஜன் சொன்னது எல்லாருக்கும் பால் ஊத்துறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு கர்மாவை பத்தி தான் எஃப்ஜே ஃபேமிலிக்கு சொல்றான். என்ன சொல்றது, உங்க அப்பாக்கு இப்ப நீ பண்ற கர்மா எல்லாம் உங்க அப்பாக்கு போய் சேருமா, அம்மாக்கு போய் சேருமா, அக்காக்கு போய் சேருமா, தங்கச்சிக்கு போய் சேருமான்னுட்டுன்னு அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கப்படுது. உங்க அப்பாக்கு பால் ஊத்தணும்ன்ற வார்த்தை பிரஜன் யூஸ் பண்ணல. மிஸ்டர் விஜய் சேதுபதி, நீ ஹானஸ்டான ஆம்பளையா இருந்தா யூ ஜஸ்ட் ரிசைன் திஸ் அப்படின்னு வெளியில போ அப்படின்றத நான் சொல்றேன். நான் ரியலி எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அவன் சொல்ல பிரஜன் நான் நல்லவன்னே நான் சொல்லல ஹரிஷ். எவ்வளோ தப்புகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் ஓகே. அவன் செஞ்ச தப்புகளை நீ கேள்வி கேட்டிருந்தானாக்கா ஐ அப்ரிஷியேட் யூ. பட் என்ன சொல்றது, ஒரு ஹாஸ்டா இருந்து ஒரு ஷோவை குட்டு செவர ஆக்கியிருக்க நீ இந்த 2 சீசன்ல. இதுல தப்பான விஷயத்த ஒரு ஹாஸ்டே பண்ணினாக்கா இப்ப இங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு அவரே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காரு, நம்ம என்னடா அப்படின்ற லெவலுக்கு தான் பிக் பாஸ் டே பை டே தே பரிங் இந்த கிரேவ்யார்டுன்றதை தான் நான் சொல்ல வரேன். நான் அந்த நீ திரும்பி கூட நான் சொன்னதுக்காக நீ எடுத்து பாரு. நீ அதுல பிரஜன் சொல்றது கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு யாருக்கு பால் வைக்க போறான், யாருக்கு பால் வைக்க போறான்றது தான் சொல்றானே தவிர பிரஜன் எஃப்ஜே ஃபேமிலிக்குன்றத சொல்லவே இல்லை. எஃப்ஜே ஃபேமிலி அவங்க அந்த கர்மா தான் இந்த கர்மால யார போய் சேர போகுது, அவங்க அப்பாக்கா அம்மாக்கான்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கப்படுது. விஜய் சேதுபதி, நீ ஹாஸ்ட் பண்றதுக்கும் உனக்கு அருகதை கிடையாது.
ஒரு நாட்டாம பண்றதுக்கும் உனக்கு அருகதை கிடையாது. தயவு செய்து வெளியேறுன்றதுதான் நான் சொல்லுவேன். நானு இவ்ளோ தப்பா பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாமே மிஸ்லீட் பண்ற, எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ற ஒரு குற்றம் கூட வந்துட்டு உன்னால வந்துட்டு சரியா ஒரு ஷோவை பார்த்துட்டு உன்னால அட்ரஸ் பண்ண முடியலன்னு நீ எல்லாம் என்னையா ஹாஸ்ட்னாக்கா அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டார், ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு வந்து அக்கு வேற ஆணி வேற வந்துட்டு தொகுத்து வழங்கினார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமோ நீ தான் வந்து என்னமோ ஹனிமூன் ட்ரிப் மாதிரி வந்து போயிட்டு இருக்க இங்க பிக் பாஸ் சீசன் பண்றதுக்காக. இது வந்துட்டு நாங்க அந்த இதுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அந்த தலையெழுத்தே தேவையில்லைன்னு சொல்றோம். நான் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்றேன். ஹிந்தில, தெலுங்குல, கன்னடாலன்னு நல்ல ஒரு பெரிய ஸ்டாருங்களை போட்டுட்டு இந்த கோமாளியை ஏன் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்றதுதான் நான் பல தடவை நான் கேள்வி கேட்டிருக்கேன். நான் இப்போ நான் சொல்றேன், உனக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தாக்கா நீயே சொல்லு, ஐ எம் நாட் ஃபிட் டு பி a ஹாஸ்ட்னுட்டு தயவு செய்து வெளியேறுன்றதுதான் நான் சொல்லிக்கிறேன் நானு. ஏன்னா ஒரு தப்பான நாட்டாம தப்பான தீர்ப்பை கொடுத்துருக்க அப்படின்றதுதான். இதுல 1000 டைம்ஸ் வந்துட்டு நான் கான்பிடென்டா சொல்றேன், நான் பிரஜன்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. இது வந்துட்டு அவங்க எடுத்த மேட்டர், இனிஷியேட் பண்ண மேட்டரை பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆச்சு நேத்து பாக்குறப்பவே. நீ என்ன பெரிய ஹீரோவா நீ? எனக்கு புரியல. எனக்கு ஒரு வாட்டி அவ்வளோ பெரிய ஹீரோவே இந்த சேர் ஒண்ணு போட்டுட்டு அந்த சுத்தம் பாரு, அதை போட்டுட்டு எல்லாருமே ஆசிலேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சுத்தி போடுற அந்த ஒரு இதுக்கே வந்துட்டு எல்லாருமே சோசியல் மீடியால திட்டினாங்க. யாரு? அவ்வளோ பெரிய ஸ்டார், உலக நாயகன்னு திட்டினாங்க எல்லாரும். இவர் தான் வந்துட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ என்ன தகுதி உனக்கு இருக்கு, என்ன தராதரம் உனக்கு இருக்குன்னு கேக்குறேன். சேரை எடுத்து விசிறி அடிக்கிற ஒரு ஷோ, பப்ளிக் ஷோல இப்ப நீ வந்துட்டு சொல்றல்ல, கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கிறது, அவங்க கிட்ட என்ன கத்துக்கணும் ஏது கத்துக்கணும்ன்ற பத்தி எல்லாம் வந்துட்டு நிறைய டிஸ்கஷன் எல்லாம் பண்றோம்ல. அப்ப நீயும் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றல்ல, நீங்க என்ன கொடுக்குறீங்க மக்களுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஷோவை பாக்குற ஒரு ஹாஸ்ட் சேரை விசிறி அடிச்சாக்கா வீட்டுல நாங்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கும் எரிச்சலானாக்கா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைக்கட்டுமா? இதுக்கு பேரு சைக்கோத்தனம், இதுக்கு பேரு ஹாஸ்டிங் கிடையாது, இதுக்கு பேரு சைக்கோத்தனம். பெட்டா நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட, நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். நான் அது ஏன் பண்றாரு அப்படின்னா பிரஜன் அங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவர் ஒரு என்ன சொல்றது, நான் தான் பெரிய இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிக்கிறாரு பிரஜன். சோ அதை சுட்டி காட்டுறதுக்காக பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் என்ன இருக்காரு சுட்டி காட்டுறதுக்கு? விஜய் சேதுபதி அப்படித்தான் விளக்கம் கொடுக்கப்படுது. பிரஜன் வந்து செய்யற தப்பை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த சேர் எடுத்து அவர் போட்டு உட்கார்ந்தது, அது தூக்கி போட்டது எல்லாமே இப்படிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, இப்படிதான் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற, உங்ககிட்ட ஹாஸ்ட் இப்படி நடந்துக்கிட்டா உனக்கு எப்படி கோவம் வருதோ, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு கோவம் வராதா அப்படிங்கறத காட்டுறதுக்காகத்தான் இத பண்ணாரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. ரொம்ப புத்திசாலியான விஜய் சேதுபதி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஷர்ட் அந்த கோட்டோட பட்டன் எல்லாம் கழட்டிட்டு அதை எடுத்து தோல் மேல போட்டுட்டு போறது ரியலி வந்துட்டு யூஆர் நாட் அட் ஆல் a ஹியூமன் பீயிங் தான் நான் சொல்வேன். நான் யூஆர் a sadist, ஆக்சுவலி யூஆர் நாட் அட் ஆல் a ஹியூமன் பீயிங், யூஆர் a sadistன்றத நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். பெட்டர் யூ செக் வித் சைக்காட்ரிஸ்ட்ன்றது தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் இல்ல நான் கேட்கிறேன், நான் ஒரு ஹாஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கா, அது கூட ஒண்ணுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு பண்ணிட்டு இருந்தாக்கா, அதுவும் வந்துட்டு ஒரு குற்றம் இல்லாத விஷயத்த நீ குற்றம்னு சுட்டி காட்டி நீ இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிற. சோ அந்த இந்த சில வீடியோஸ் எல்லாம் நம்ம இதுல சோசியல் மீடியால பாக்குவோம்ல, ஒரு இது பண்ணிட்டு வேஸ்டட்னு லாஸ்ட்ல போடுவாங்கல்ல, அதுதான் நடந்தது. என்டையர் ஷோ வேஸ்டட் அப்படின்றது தான். சாண்ட்ராவையும் காப்பாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாருன்னு நான் பாக்குறேன். திவ்யா ஸ்கேப் போர்ட் ஆக்குனாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். லைவ்ல வந்து சாண்ட்ரா கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் அதான் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அந்த விஷயங்கள்லாம் வரவே இல்லை. டெலிகாஸ்ட் பண்ணும்போது சாண்ட்ராவை அப்பாவி மாதிரியும் திவ்யாவை ஸ்கேப் போர்ட் மாதிரியும் வந்து காட்டுன மாதிரி இருந்தது. திவ்யா சாண்டா ரெண்டு பேருமே வந்து பட்டப்பேர் வச்சாங்க, ரெண்டு பேரும் வந்து காமெடி பண்ணாங்க, ரெண்டு பேரும் வந்து பாடி ஷேம் பண்ணி பேசினாங்க, அதெல்லாம் ஓகே. ட்ரிகர் ஆனாங்க, ட்ரிகர் ஆகி அதுக்கு ஒரு பதிலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சமமா பண்ணாங்க. நீங்க வந்து சாண்ட்ராவை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா மட்டும் தப்பு சொல்றது என்ன பொறுத்தவரை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதை ஏன் விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் திவ்யாவை வந்து ஸ்கேப் போர்ட் ஆக்கி சாண்ட்ராவை காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் ஸ்டில் பிரச்சனை ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கறது என்ன பொறுத்தவரை ஒரு ஃப்ரெண்டா அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன்.
நீ இல்ல வந்து தட் இஸ் ஃபார் வாழ்க்கையை விடாத. டிஆர்பின்னு கூட இருக்கு, இல்ல டிஆர்பி ரைஸ் இல்ல பண்றதுக்காக. நான் வந்து இதை அப்படி பார்க்கல. நான் என்ன எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, நீ சண்டை போடு, தப்பே இல்லை. நீ சண்டை போட்டா அதுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்த்தையை விடாத. வார்த்தையை விட்டா எனக்கு ப்ரெஷர் ஏறுது இங்க. அவன் ஒவ்வொரு காரணம் இருந்து எனக்கு என்ன போட்டு டேக் பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே எனக்கு ப்ரெஷர் இருக்கு. அதனால நீ வந்து வார்த்தையை விடாத, நீ சண்டை போடுங்கிற. இதே விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து பார்வதி கத்தி சண்டை போட்டதுக்கும் இவ கமருதீன் வழிய போய் சண்டை போட்டதுக்கும், நீங்க எப்படி வந்து சண்டை போடலாம், நீங்க எப்படி வந்து எகிரி போய் சண்டை போடலாம்னு கேட்டவரு இன்னைக்கு பிரச்சனை தாராளமா சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அது கிரீன் பிளாக் மாதிரி இருந்தது. இல்ல எனக்கு அது கிரீன் பிளாக் மாதிரி இருந்தது. நீ சண்டை போடும், உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேங்கிற மாதிரி இருந்தது. கிரீன் பிளாக் கொடுத்து, நீ வார்த்தையை மட்டும் விடாத, வார்த்தையை விட்டா எனக்கு ப்ரெஷர் ஆகும், நீ வார்த்தையை விடாத, சண்டை போடு, தப்பே இல்லைங்கிறாரு. இல்ல நான் அததான் சொல்றேன். இப்ப இன்கேஸ் வந்துட்டு என்ன சொல்றது, விஜய் டிவி இஸ் வாட்சிங் அ ப்ரோக்ராம்னு வச்சுக்கோ. இன்கேஸ் வந்துட்டு இந்த டிவி இது எபிசோட வந்துட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, தயவு செய்து விஜய் சேதுபதி, ஏன்னா யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வென் அட்ரஸிங் அன் இஷ்யூ அப்படின்றத தான் நான் சொல்றேன். ஸோ தயவு செய்து ஒரு இது ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்றது எங்களோட கோரிக்கை, என்னோட பர்சனல் கோரிக்கை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்துட்டு இதோ இன்னைக்கு 9 சீசன் வரைக்கும் நாங்க பார்த்துட்டு ரெவ்யூ கொடுத்துட்டு இருக்கிற ஆளுங்க. இப்ப எங்களெல்லாம் வந்துட்டு உங்க லெவலுக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படின்றத சொல்றேன். இப்ப என்ன ஒரு விஷயம்னா ஹரேஷ், இப்ப நீ சொன்ன மாதிரி தான் பிரஜன் கிட்ட வந்துட்டு ஒரு கேள்விகள் கேட்க முடியல உன்னால. இதே விஜய், பாரு, திவ்யானா அடுக்கடுக்கான கேள்விகள் உன்னால கேட்க முடியுது. அப்போ ஹாஸ்டுக்கு இந்த உமன் கண்டஸ்டன்ட பார்த்தாக்கா இளக்காரமா இருக்கா இல்ல அப்படின்றத அந்த நான் இடத்துல கேக்குறேன். நான் இதையும் இதே ஃப்ரெண்ட்ஷிப் இதில் தான் யோசிக்கிறேன். இந்த பாதியில முடிச்சுட்டு போனார், ஒரு எண்டிங்கே கொடுக்கல. ஏன்னா எண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா பிரஜனோட வார்த்தை அந்த இது போயிட்டே இருக்கும். இதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப ரொம்ப நான் தெரியுது இவர் பண்ண இதுல எண்டிங்கே கொடுக்காம போனதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா காட்டியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அண்ட் பிரஜன் அதை புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய் சேது இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ அதனால அவரு, ஆனா பிரஜன் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிரஜன் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி கேம் ஆடினா விஜய் சேதுபதி பேக்கப் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி தான் வந்து இவங்க 2 பேரையும் சஜஸ்ட் பண்ணது. பிக் பாஸ் ஹவுஸ்க்கு இவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணதே அவர் தான். ஸோ அப்போ இவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடுவாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. அதை பிரஜன் புரிஞ்சுக்குவாரான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டா ஒரு பேக்கப் இருக்கு, விஜய் சேதுங்கிற ஒரு பேக்கப் இருக்கு. புரிஞ்சுக்காம கேம் ஆடினா அதை யாரையும் காப்பாற்ற முடியும். இல்ல நான் ஒரு மனுஷனா கூட நான் பார்க்கல. சோ எனக்கு இது இல்ல. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ திவ்யாவுக்கு தலைவலி. அவங்க இப்போ நான் என்ன கேக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வரேன் நானு. அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு டிலே பண்றப்ப இத்தனை பிரச்சனைகள் பண்றீங்க. விக்கல்ஸ விட்டு பண்றீங்க, எஃப்ஜே விட்டு பண்றீங்க, ஜெயில போடணும்னு சொல்றீங்க. அவங்க மாத்தி நீங்க பூட்டிட்டு தான் நீங்க போகணும்னுட்டுன்னு சொல்றீங்க. எல்லாமே ஓகே. அன்னைக்கு கனி 1 ஹவருக்கு மேல போகலையே, அதை ஏன் அட்ரஸ் பண்ணல? இல்லைங்க, நான் அதைத்தான் நானும் கேட்குறேன். உங்களுக்கு திவ்யாவுக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, திவ்யா டேப்லெட்டை போடாமல் உட்காந்துருக்காங்க. அட்லீஸ்ட் பிக் பாஸ் வந்து வாய்ஸ் பண்ணியாவது நீங்க டேப்லெட் போடுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணிருக்கணும். அதை பண்ணல. ரெண்டாவது எஃப்ஜேவுக்கும் விக்ரமுக்கும் தான் வந்து அவங்க 2 பேரையும் ஜெயில போட்டு லாக் பண்ணிட்டு கீ அங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னது அவங்க 2 பேருக்குமான டாஸ்க். ஓகே. அவங்க 2 பேரும் தான் அதை பண்ணணும். ஓகே. அவங்க உள்ள போறாங்க போகல, அவங்களுக்கு வந்து பிரச்சனை, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றது வீட்டுனுடைய கேப்டனோட பொறுப்பு. இதெல்லாம் மத்தவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் மத்தவங்க எல்லாம் வெளியில உட்கார்றாங்க? விஜய் சேதுபதி ஏன் கேட்க மறுக்கிறாங்க? ஏன் கேட்கல? ஏன் பண்றாங்க? அதாவது திவ்யாவும் சாண்ட்ராவும் ட்ரிகர் ஆகி சில வார்த்தைகள் விடுறாங்க, அவர்கள் மறக்கவே முடியாது. சில வார்த்தைகள் விடுறாங்க. அவங்க வந்து நாங்க வெளியில போறதை பார்த்துட்டு சந்தோஷமா உள்ள போவாங்க சொன்னாங்க. அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் விடுறாங்க. அதெல்லாம் ஓகே. அவங்க வார்த்தை விடுறாங்கிறதுக்காக நீங்க வெளியில தான் இருப்பீங்களா? உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க வேணாமா? அததான் கேக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறேன் நானு. ஒரு ஹாஸ்டா 2 பேருக்கும் சேர்த்து என்ன சொல்றது, ஒரு நடுநிலையா பேசுன்றதுதான் நாங்க சொல்றோம். இப்போ நான் ரிவ்யூ கொடுக்கறவங்க ஒரு சிலர் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய கண்டஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு ஃபேவரா பேசுறாங்க, ஓகே. இப்ப எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. நான் நேத்து சாண்ட்ராவை திட்டினேன், இன்னைக்கு சப்போர்ட் பண்றேன், அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எங்களுக்கு அங்க என்ன நடக்குதோ அதை வச்சுதான் நாங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்போம். எங்க பிரச்சனை அது கிடையாது. இப்ப நீ வந்து ஒரு ஹாஸ்டா இருக்கிறப்ப இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் எடுக்கலன்றத கேக்குறேன். இப்போ அன்னைக்கு அந்த இடியாப்பம் இஷ்யூ வந்தது.
எதனா கேள்வி கேட்டியா? யாராச்சும் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, கெட்டு போய் வெளியில கொட்டுறீங்களேன்னுட்டுன்னு யாரையாச்சும் நீ கேள்வி கேட்டியா? இல்ல சும்மா ஒரு 1/2 டம்ளர் பால்ல என்னையா வந்துற போகுது, ஒருத்தருக்கு தலைவலின்னுட்டுன்னு கேட்கிறப்ப லுக் ஹரிஷ், இப்போ நான்லாம் வந்துட்டு பிளாக் காஃபி குடிக்க மாட்டேன். எனக்கு அந்த பால் சேர்த்து தான் குடிச்சு பழக்கம். நீ திடுதிப்புன்னு வந்துட்டு ஒரு கசப்பான ஒரு பிளாக் காஃபி கொடுத்துட்டு நீ குடிச்சே ஆகணும், இதை தவிர வந்துட்டு இல்லைன்னா எங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த மில்கோட கலராச்சும் தெரியணும்ன்றதுதான். இப்ப நீ அதெல்லாம் வந்துட்டு ஒரு இது பண்ணிட்டு இருந்த, இவளுக்கு ஏற்கனவே தலைவலி, இதுல வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்றா. சோ அந்த மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒருத்தரோட ஹெல்த்ல விளையாடக்கூடாது. அந்த பாலை எதுக்கு ஒழிச்சு வச்சீங்கன்னு கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்கான்றத நான் கேக்குறேன். நான் நீ என்ன தெரியுமா பண்ண நேத்து ஷோல? விரும்பல, இந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கிறதுக்கு அவர் விரும்பல. ஆனா எஃப்ஜே கிட்ட இருந்து நீங்க ஏன் பால் பாக்கெட்டை பிடுங்கல அப்படின்னு கேட்டாரு பிரஜன் கிட்ட. நீங்க பிடுங்கி நீங்க வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தா டீ போட்டு கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற, விச் மீன்ஸ் அவர் வந்து வயலன்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. அவர் ஹாஸ் வந்து இந்த வார்த்தைகள்ல வயலன்ஸ் இருக்க கூடாது, செய்கைகள்ல அதான் அவர் சொல்றாரு. அது ஒரு ஹாஸ்ட் பண்ணக்கூடாது. இல்ல இப்ப நேத்து நடந்த ஷோல சாண்ட்ரா இன்னசென்ட்னு சாண்ட்ராவையே நம்ப வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ திவ்யா வந்துட்டு தலைவலின்னு சொல்லிட்டு, தலைவலின்னு ஒண்ணு அவங்க சொல்லி நான் போகணுமா, நான் கொஞ்சம் இழுத்தடிக்கிறேன். கனி அன்னைக்கு போகல, யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? அதே மாதிரிதான் எனக்கும் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு இப்ப விக்கல்ஸுக்குன்னு என்ன உள்ள போடணும், உன் சாமர்த்தியம் அதுதான் உன் டாஸ்க்னாக்கா, நீ சாமர்த்தியம் தான் என்ன உள்ள போடுன்னு சொல்றதுக்காகவும் ஏதோ சம்திங் ஷி இஸ் டூயிங். உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, சரியா இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்ட பிரச்சனைகள். இப்போ நீ கேக்குற இல்ல சாண்ட்ராவை வந்துட்டு திவ்யாக்கு எடுத்துட்டாங்க, சாண்ட்ரா உள்ள போயிருக்க வேண்டியது தானே ஜெயிலுக்கு. இப்போ அவங்களுக்கு தலைவலியா நைட் சொல்றாரு, அதனால கான்சிக்வன்சஸ் வரும், நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியான்னு கேட்கறாரு. திவ்யா சொல்றாங்க நாங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அது என்ன கான்சிக்வன்ஸ்னாலும் பரவாயில்ல நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோங்கிறாங்க. இதுக்கு மேல பிரச்சனையால வந்து பெரிய அளவுல ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா என்ன சோசியல் மீடியால எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நீ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பிரச்சனை வந்துட்டு அந்த பால்ல ஊத்துறத பத்தியும் அந்த அந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க. எஃப்ஜேயோட ஃபேஸ வந்துட்டு அவ்வளவு கிளியரா காட்டுறாங்க. வந்து அநாகரிகமான ஒரு வார்த்தை சொன்னாரு. அது வந்து அவருடைய ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆனப்போ அநாகரிகமான வார்த்தை சொன்னாரு. அதை விஜய் சேதுபதி கவனிச்சாரா இல்லையான்னு கவனிச்சிருந்தா சும்மா இப்படி கண்ணு உருட்டினாலே உனக்கு கண்ணு உறுத்துதே, இது தெரியாதா உனக்கு? எஃப்ஜே அவ்வளவு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் காட்டுறான். என்ன சொல்றது, ஒரு மாதிரி வயலண்டா பாக்குறான், நக்கலா பாக்குறான். ஓகேங்க, அநாகரிகமான வார்த்தைங்க அது. அநாகரிகமான வார்த்தை. நீ வந்து திட்டுறது அப்படின்னா நீங்க திட்டலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்காக அநாகரிகமான ஒரு வார்த்தையை பொது சபையில வைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? எஃப்ஜே அதான் பண்ணாரு நேத்து. கேக்குறேன், நீ ஒவ்வொரு தடவையும் பார்வதியோட ஃபேஸ் ரியாக்ஷன், பார்வதி அப்படி பண்ணாதீங்க, பார்வதி வந்துட்டு இப்படின்னு எதுக்கு, பார்வதி இதுக்கெல்லாம் நீங்க இந்த ஆக்ஷன் பண்ண தேவையில்லை, அது நான் கேட்டுக்கிறேன். இல்ல ஏதாச்சும் எந்திரிச்சு பேச போனா பார்வதி நான் உன்னை எதுவும் கேட்கல, இது வந்துட்டு நான் ஹாஸ் பண்ற ஷோ, உனக்கே டவுட் நம்ம ஹாஸ் பண்றோமா மத்தவங்க ஹாஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு. சோ நீ ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண்ணை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீ போக் பண்ணி அந்த மண்டையில கொட்டி 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 உட்கார வச்ச. இளிச்சவாய் கம்ருதி நான் எத்தனை கேள்வி கேட்டிருப்பேன் இது வரைக்கும், அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணி வச்ச. ஏன் அரோராவை கேட்கல, என்னமா வேலை உனக்கு தனியா ஒரு ஆம்பளை கூடன்னுட்டு ஏன் கேட்கல? நீ இப்ப இத்தனை பேர் பாத்துட்டு இருக்கிற ஷோ கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கோங்கன்னு ஏன் கேட்கல? இப்ப எஃப்ஜே கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் தேவையில்லை, இது நான் பாத்துக்கிறேன், இது ஏன் ஷோன்னு சொல்ல வேண்டியது தானே எஃப்ஜே கிட்ட. இப்ப எஃப்ஜே கேக்குறான், எங்க ஏரியால வந்து எங்க அப்பா பேரை சொல்லி பாருங்க அப்படின்னா, யாருடா அவங்க அப்பா? இல்ல என்ன இருக்கு, நான் உங்க ஏரியால வந்து பேசுறேன். இல்ல எனக்கு அது சொன்னது பார்த்தா காமெடியா இருந்தது. வடிவேலு சொல்லுவார்ல, என் ஏரியாக்கு வாடா அப்படின்னு, அது மாதிரி இருந்தது அவர் சொன்னது. அது நான் சீரியஸா தான் எடுக்கல, காமெடியா தான் நான் பாக்குறேன். எஃப்ஜே வந்து அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தும் போது அதை கவனிக்கக்கூடிய இடத்துல விஜய் சேதுபதி இருந்தும் அந்த ஃபோக்கஸ் ஆகுது, எஃப்ஜேயோட ஃபேஸ் தான் ஃபோக்கஸ் ஆகுது அவருக்கு ஸ்கிரீன்ல. அதை கவனிச்சிருக்காரு, கவனிச்சும் அதை ஏன் கேட்கல அப்படிங்கறது எனக்கு புரியல. நீங்க வந்து விக்கல் சீக்கிரம் எந்திரிக்கும் போதும் நீங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா பார்வதி வந்து சொல்லும் போது மட்டும் நீங்க பார்வதி இன்டரப்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஏற்க முடியாது. வந்து எஃப்ஜே நீங்க அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தாங்க எஃப்ஜே, நான் பேசிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். நான் பார்த்து பார்வதியை மட்டும் ஏன் மென்ஷன் பண்றாரு? ஏன் விக்கல் சீக்கிரம் எழுந்தாருல,
விக்ரம் பார்வதி 2 பேரும் நீ அமைதியா இருங்க, நான் அதை அட்ரஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் பார்வதி சொல்லணும்ல, அதுதானே நேர்மையான ஒரு இது ஹாஸ்டல் பார்வதி அடையாளம். கமருதீன்னா மட்டும் உங்களுக்கு இழிச்சவாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களா? அதுதான் இல்ல எஃப்ஜே வந்துட்டு நான் ஓபன் சேலஞ்சே வைக்கிறேன். உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லு, உன் ஏரியா என்னன்னு சொல்லு, நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்க அப்பா பேரை கூப்பிடுறேன், நீ என்ன பண்றன்றத பாத்துடலாம். என்னத்துக்கு அந்த சவுண்டு தெரியுமா? அவங்க அப்பா ஏதோ பாலிட்டிஷியன் இது பாலிடிக்ஸ்ல இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டா. ஐ நாட் ஷுர் அபவுட் இட். இல்ல நான் சொல்றேன், இன்னும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு சீசனை வந்து ஸ்பாயில் பண்றீங்க. இல்ல பாலிடிக்ஸ்ல இருந்து என்ன பண்ண போகுது? 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாற போகுது. 5 இல்ல நான் என்ன வருஷம் கேக்குறேன், பாலிட்டிஷியனுக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன் நானு. ஒரு தடவை ஒரு திருமாவளவன் சொல்லிதான் வந்துட்டு விக்ரமனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கப்பே வந்துட்டு மாறி போச்சு அது. சோ நான் என்ன கேக்குறேன், நானு நீங்க எல்லாம் வந்துட்டு இதுல தலையிடாதீங்க. இது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ, என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்றது. இது வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் கிடையாது. நீங்க எல்லாம் வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஓட்டு கேட்கறது கேவலமா இல்லை. இதெல்லாம் இல்ல ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, ஏது பண்ணிடுவேன் தெரியுமா, என்னையா பண்ணுவேன், நீ என்ன பண்ணாலும் நீ தான் உள்ள கம்பி எண்ணுவ, நீ என்னதான் பண்ணுவேன்னு சொல்ல. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபைன். பிரஜன் பேசுனது ஐ எம் நாட் அட் ஆல் சப்போர்ட்டிங். திரும்ப திரும்ப சொல்றேன், பிரஜன் பேசுனது ஐ எம் நாட் அட் ஆல் சப்போர்ட்டிங். நான் வந்துட்டு எஃப்ஜேவோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கோ அந்த பேசின அன்பார்லிமெண்டரி வேர்டுக்கோ மட்டும் தான் நான் கொஸ்டின் பண்ணேன். இதே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பார்வதி இந்த இது பண்ணியிருந்தாக்கா நீங்க இந்த மாதிரி விட்டுருப்பீங்களா? இவ்ளோ இதுவா விட்டுருப்பீங்களா? ஏன்னா எஃப்ஜே வந்துட்டு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தானா கப்ப தூக்கி கொடுக்க போறீங்களா? நீங்க ஒன்னும் புரியல. ஏன்னா டைட்டில் கம்மியா தான் நினைக்கிறேன். டைட்டில் கம்மியா தான். ஏன்னா இதுக்கு மேல ரம்யா உள்ள வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா டைட்டில் வின்னர் ரம்யா தான். 50 நாளா ஒண்ணுமே பண்ணாம பெஞ்சதை வச்சுட்டு இருக்கிற ஒருத்தவங்கள 50 நாளா வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் மக்கள் வாக்களிச்சு கடைசி இடத்துல இருக்கிற ரம்யாவோட மத்த எல்லா கண்டஸ்டன்டையும் வெளியில அனுப்புவாங்க அப்படின்னா ரம்யாவை டைட்டில் வின்னர் வந்துட்டு வர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா திவாகரும் வந்துட்டு மக்கள் வாக்கு அதிகம் தான் இருந்தது. பட் நீங்க ஒரு ரீசன்காக வெளியில அனுப்புனீங்க, ரம்யாவை காப்பாத்திட்டு திவாகரை வெளியில அனுப்புனீங்க. இப்ப இன்னைக்கு கெமி எவிக்ஷனும் வந்துட்டு மக்கள் வாக்கு கிடையாது. மக்கள் வாக்கு வந்துட்டு கெமிக்கு வந்துட்டு மேலதான் இருந்தது நான் பார்த்தேன் நானு. அப்படி இருக்கும் போது மக்கள் வாக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்களா வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த விக்கிபீடியால போட்டுருவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் வீக் இவங்க எலிமினேட் ஆகுவாங்க, செகண்ட். இப்ப அதுதான் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் வந்துட்டு இவ்வளவு நாள் போட்டிருக்காங்க. நமக்கு புரியாம நம்ம என்னமோ வந்துட்டு என்ன சொல்றது பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு இன்னைக்கு இவங்க எவிக்ட், இந்த வீக் இவங்க எவிக்ட், இந்த வீக் அவங்க எவிக்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவங்க ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க. யூஸ்லெஸ் ஷோ விஜய் சேதுபதியால அவ்வளவு கெட்டு போயிருக்கு அப்படின்றதான் நான் சொல்றேன். நானு ரம்யா கப்ப தூக்கி கொடுத்துருவாங்க, ரம்யாவுக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க நான் நம்புறேன். ஏன்னா ஒண்ணுமே பண்ணாத ரம்யா 80 நாள் வரைக்கும் 50 நாள் எங்க உயிரை எடுக்காம இருங்க, முடிச்சிடுங்க ஷோ வென்றேன் நானு. ரம்யா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்றேன் நான். நீ ரம்யா கிட்ட கொடுக்குறியோ இல்ல விக்கல்ஸ் கிட்ட கொடுக்குறியோ, ஏன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனால அங்க கொடுக்குறியோ, நீ என்னன்னா ஒண்ணு பண்ணி தொலைச்சிருங்கன்னுட்டு தான் நான் சொல்றேன் நானு. இப்போ திவ்யாவையும் சாண்ட்ராவையும் வேலை வாங்கணும் விக்கல் விக்ரம. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு இல்ல கனியெல்லாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்றத நான் திருப்பி திருப்பி கேக்குறேன். கண்ணுலயே இப்படி சிக்னல் பண்றாங்க அவங்க உள்ள போய் பாருன்னுட்டு. விக்ரமும் வந்துட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி உள்ள போயிட்டு அவங்க பண்றதுக்கு பின்னாடி நின்னு கவுண்டர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். கனி யாரு இதுல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு? இந்த கேள்வி விஜய் சேதுபதி கேட்டியா நீ? அவருக்கு என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாம் பார்வதியோட சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. பார்வதி இல்லாம இவங்க எல்லாம் தனியா கேம் ஆடினாங்கன்னா அவருக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவருக்கு டார்கெட் ஃப்ரம் த டே 1 டார்கெட் வந்து பார்வதி பார்வதி பார்வதி. பார்வதியோட சேர்ந்த கமருதீனா டார்கெட் பண்ணாரு, பார்வதியோட சேர்ந்த திவாகரை டார்கெட் பண்ணாரு. யாரெல்லாம் பார்வதியோட சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதான் நடந்துட்டு எனக்கு பார்வதிக்கும் விஜய் சேதுக்கும் நடுவில் நீங்க எனக்கு பார்வதியும் விஜய் சேதுக்கும் நல்ல தெரிஞ்ச நபர்கள். அவங்க வந்து வெளியிலேயே நல்ல என்ன சொல்றது ஒரு ஹாஸ்டன் ஒரு விஜயவா நல்ல பழக்கமுள்ள நபர்கள் 2 பேருமே. ஆனா அப்படி இருந்தும் பார்வதிக்கும் விஜய் சேதுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஃப்ரம் த டே 1 வந்து பார்வதி டார்கெட் பண்ணிருக்காரு. உடனே இதை சொன்ன பார்வதி இந்த கம்யூனிட்டி நீங்க வந்து அதனால அவங்களை சப்போர்ட். பார்வதி என்ன கம்யூனிட்டி எனக்கு தெரியும். அந்த திருநெல்வேலியில சைவ அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஃபேமிலியும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்டுல எத்தனை அட்வொகேட்ஸ் இருக்காங்க, யார் யார் என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் தெரியும். ஏன்னா நான் மதுரையை சேர்ந்தவங்க தான். சோ பார்வதியை டார்கெட் பண்றது மட்டுமே நீங்க குறிக்கோளா வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பார்வதியை தாண்டி எத்தனை பேர் எத்தனை தப்பு பண்றாங்க எல்லாரும் பாக்குறாங்க. 1 hour ஷோ கூட பெருசா யாரும் பாக்குறது 24% பாக்குறாங்க எல்லாம். நீங்க உட்காந்துட்டு 1 hour ஷோ பார்த்துட்டு
1 hour சொல்ல எதுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது? அதை வந்துட்டு கேட்டு போறதுக்கு எதுக்கு ஒரு ஹாஸ்ட்? எதுக்கு ஹாஸ்ட்? அதுதான் நானும் கேக்குறேன். நானு இந்த மரமண்டையில ஒண்ணுமே கிடையாது. நீ எல்லாம் எதுக்கு ஹாஸ்டா வந்திருக்கன்றதான் நான் கேக்குறேன் நானு. அட்லீஸ்ட் ஒரு இல்ல இப்போ சப்ஸ்டிடியூட் போட்டு 24 hours நீ பாருப்பா, பார்த்துட்டு எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் டெய்லி கொடு, நான் அதை போய் கேட்கறேன்னு சொன்னா கூட கேக்குறேன்னு கேட்கணும். 1 hour பார்த்துட்டு நீ வந்துட்டு மேடம் ஸ்டேஜ்ல வந்துட்டு நீ என்னமோ கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி சட்டையை கட்டது இந்த கோட்டை கழட்டிட்டு போட்டு நானும் ஹீரோவா நானும் வில்லன் தாங்கிற ரேஞ்சுக்கு போறது, அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எல்லாம் கமல்ஹாசன் கிடையாது. கமல்ஹாசன் ஜெயிலுக்கு கிட்டரா போறேன் ஜெயிலுக்கு போறேன் இன்னொருத்தர் வடிவேல் பிறக்கல. சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் ஜெயிலுக்கு போறேன் வடிவேல் சொல்ற மாதிரி இருக்கு. நானும் வில்லன் தான் இருக்காரு. இல்ல கமல்ஹாசன் எல்லாம் டச் பண்ண கூட உங்களால முடியாது. இந்த ஓவர் பில்டப் எல்லாம் இங்க காட்டாதீங்க எங்க கிட்ட அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் ஹரிஷ். இப்ப இன்னைக்கு பிரஜனா வந்துட்டு என்னத்துக்கு நீ கத்திட்டு இருக்க அப்படின்னாக்கா எஃப்ஜேக்காக கத்திட்டு இருக்க. ஓகேவா? இதே பிரஜன் ஒரு வாட்டி வந்து பாரு என் தங்கச்சியா இருந்திருந்தாக்கா நான் விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டுன்னு சொன்னான். நான் கூட வந்துட்டு கத்திட்டு இருந்தேன் நானு. எப்படி பிரஜன் அந்த வார்த்தையை சொல்றான் ஏன் கேட்கலன்னுட்டுன்னு. அப்போ ஒரு பாய்சன் கொடுத்து ஒருத்தரை கொல்றன்றதெல்லாம் பெரிய வார்த்தை கிடையாது. சொல்லாத ஒரு பால் அவங்க அப்பாவுக்கு பால் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்துட்டு நீ ஒரு ஹைலைட்டா கொண்டு வரனாக்கா நீ என்ன மாதிரி ஹாஸ்ட்? அப்ப நீ அன்னைக்கே கேட்டிருக்கலாம்ல. அப்ப பார்வதிக்கு ஒரு நியாயம், எஃப்ஜேக்கு ஒரு நியாயமா? என்னையா மனுஷன் நீ எல்லாம்? அன்னைக்கு சோசியல் மீடியால அவரை டேப் பண்ணி போடுற போஸ்டர்ஸ் எல்லாம் கம்மி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீமா வந்து இந்த கணியன் டீமை வந்து காலி பண்றதுக்கு போட்ட பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது அந்த டீமுக்கு. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்க எல்லாம் சப்போர்ட் இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு பிரஜன் விட்ட வார்த்தை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் சேதுபதி பிரஷர் ஆகுது. பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்தே பிரஷர் போட்டிருக்காங்க விஜய் சேதுபதிக்கு. வந்தாலே எங்களுக்கு பிரஷர் ஏறுதே, நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எதுவும் நல்லா பண்ண போறது இல்ல. அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஷோவை பாக்குறதுக்குன்றத. இன்னொரு விஷயம் ஹரிஷ், இப்போ இன்னைக்கு நடக்க போறது ஒரு கேள்வி அந்த ப்ரொமோல வந்ததுதான். 50 நாளா வந்துட்டு இவங்க இங்க இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒண்ணு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது நீ உருப்படியா பண்ணணும். இல்ல யாரோ எடிட்டிங் டீம்ல கொடுத்தாங்கன்னா நீ கேள்வி கேட்கிறப்போ உருப்படியா கேட்கணும். அதை விட்டுட்டு 50 டேஸ்ன்றத நீங்க மென்ஷன் பண்றீங்க. நம்ம அதி புத்திசாலி விக்ரம் அவர் தான் ரொம்ப மேதாவியாச்சு. சாண்ட்ரா எங்க 50 நாள் இருந்தாங்க? நீ சாண்ட்ராவை சொல்ற ஓகே, நீ எதுக்கு இவங்க இருக்காங்கன்னு தெரியலன்னுட்டு நீ சொல்றனாக்கா அது ஓகே. தி क्वेश्चन வாஸ் ரிகார்டிங் 50 டேஸ். சோ அந்த இடத்துல சாண்ட்ரா 50 நாள் எங்க இருந்தாங்க? இவ்வளவு முட்டாளாவாடா இருப்பீங்க நீங்களாமாடா வந்துட்டு விக்கல்ஸ்ன்னு ஒரு பிராண்டை வச்சுட்டு நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னுட்டுன்னு இவ்வளவு முட்டாள்தனமான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு காமெடி பண்றத வந்துட்டு பாக்குற மக்கள் வந்துட்டு எவ்வளவு முட்டாளா ஆக்கியிருக்கீங்கன்னுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இதுன்றது சுத்தமா ஒரு கேள்வியே என்னன்றது உங்களுக்கு புரியாதா? இந்த பாய்சனஸ் அந்த வீட்டுல கனி, சபரி, எஃப்ஜே, விக்கல்ஸ். இல்ல விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு இந்த பெண்கள் கிட்ட இது பண்றதெல்லாம் பிரஜன் கிட்ட நீ பண்ண வேண்டியது தானே. அந்த பெல்லி டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டியது தானே. நீ இது வரைக்கும் பிரஜன் கிட்ட பண்ணல. உனக்கு என்ன பிரஜன் சாண்ட்ரா ஒன்னா இருந்தாக்கா வைத்தறிச்சல் ஆகுது. இதை தவிர உனக்கு ஒண்ணுமே நடக்கலாங்க பிரஜன். சுத்த கூட ஹவுஸ் மேட்ச்ல பாதி பேர் வந்து ரம்யா தான் சொல்றாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுது ரம்யா எதுவுமே பண்ணலன்னு. வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏன் தெரியல? மக்கள் ஓட்டு போட்டு ரம்யா தான் வெளியில போகணுங்கிறாங்க. மக்கள் வந்து ரம்யாவுக்கு பெருசா ஓட்டே போடல. ரம்யா வெளியில போகணும்னு விரும்புறாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ரம்யா உள்ள இருக்கணும்னு விரும்புறாங்க. எனக்கு புரியல என்ன அர்த்தம். நீங்க அந்த பொண்ணு கண்டென்ட் போடுவதுனா உள்ள வச்சுக்கலாம், சண்டை போடுவதுனா உள்ள வச்சுக்கலாம். அந்த பொண்ணு சண்டையும் போடுறது இல்ல, கண்டென்ட் போடுறது இல்ல. அது வந்து சாப்பிடுறது தூங்குது, சாப்பிடுறது தூங்குது, சாப்பிடுறதையும் தூங்குறதையும் பாக்குறதுக்கு தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமா நாங்க? இல்லனாக்க சபரி மடியில படுத்துக்கிறது, சபரியை வந்துட்டு கோதி விடுறது. என்னடா நடக்குது? இல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ன்றதே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. சண்டை போடுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறத பார்த்தா இது எங்க போகும்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நீங்க அடல் கண்டென்ட் போடுங்க, பிரச்சனையே இல்லை. பரவாயில்ல, அடல் கண்டென்ட்டே பரவாயில்ல. நீங்க சண்டை போட்டு அதை உட்காந்து பார்த்து காது கிழிஞ்சிடும். பிரச்சனை எல்லாம் சண்டை போடுறாருலாம் அடக்கணும். இப்ப மறுபடியும் பிரச்சனை நீங்க சண்டை போடுங்கிற என்ன முட்டாள்தனமான ஹாஸ்ட் பத்தியா? நிஜமா சொல்ற, ஒரு நாகார்ஜுன ஆகட்டும், இப்ப இங்க சல்மான் கான் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதுலயும் லாங்குவேஜஸ்லயும் வந்துட்டு அந்த ஹாஸ்டுங்களை எடுக்கிறப்போ ஜீரோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு ஜீரோ கூட வேண்டாம், அந்த -1 -2லயே கூட போகட்டும். அந்த அளவுக்கு வர்த்து தான் விஜய் சேதுபதி. அழகா இந்த ஒரு ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாம ஒரு என்ன செய்யாத குற்றத்தை ஒருத்தர் மேல திணிச்சு
ஒரு குற்றவாளி ஆக்கின ஒரே காரணத்துக்கு யூ ஹாவ் டு ரிசைன் திஸ். 50 நாட்கள் வேற யாருன்னா நடத்திக்கிட்டோம், பிக் பாஸே நடத்திக்கிட்டோம், பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, லெட் ஹிம் வாக் அவுட். வர்ஸ்ட் பிஹேவியர் ஹரிஷ். நேத்து அந்த சேரை விசிறி அடிச்சது ஆகட்டும், அந்த கோட்டை கழட்டிட்டு போனதாகட்டும், என்னையா நினைச்சிட்டு இருக்கிற எங்களெல்லாம்? நீ என்னமோ ரொம்ப நல்லா ஒரு ப்ரோக்ராம கொண்டு போற மாதிரியும் அதை வந்துட்டு நாங்க ரசிப்போம் நினைச்சியா நீ? இவர் சல்மான் கான் மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. சல்மான் கான் தான் வந்து கோட்டெல்லாம் தூக்கி போட்டு நான் சண்டைக்கு போறேன் வரையான்னு கேட்கிற ஒரு கேரக்டர். அதுதான் சல்மான் கான் எல்லாம் கிடையாது. சல்மான் கான் ஒரு ரேஞ்சே வேற. நீங்க இல்ல, அந்த சல்மான் கான் வந்துட்டு ஒரு ஹைட்ட ரீச் பண்ணிருக்காருன்னா நீ அதுல ஒரு ஸ்டெப் கூட வைக்கல, நீ அந்த இந்த சீசனோட சேர்த்து 19 சீசன் சல்மான் கான் ஹாஸ் பண்றது. ஆமா, 19 சீசன் ஒருத்தர் ஹாஸ் பண்றதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க சல்மான் கானை கூட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்களே நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். கண்டிப்பா. இதே இந்த ஹாஸ்ட் கிச்சா நடத்திருந்தா பாலுக்கு அந்த இடத்துல திவ்யா இது பண்ணதுக்கு அவரே நேரா உள்ள போய் அந்த பால் பாக்கெட் எடுத்து கொடுத்து காஃபி போட்டு உள்ள ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இதுதான் வந்துட்டு பிக் பாஸ் ஷோவோட பியூட்டியே இதுதான். இப்ப ஒருத்த அடிச்சா ஒரு ஒருத்த வந்துட்டு புடிச்சு தள்ளினா ஒரு கண்டஸ்டன்ட், ஃபீமேல் கண்டஸ்டன்ட், அதுவும் பெட் இருந்தது, அங்க சோஃபா இருந்தது, இப்படி புடிச்சு தள்ளினது நீ வெளியில போனா கேட்ட திறந்து வெளியில போனாரு. நீ சபரிக்கு என்ன பண்ண? அப்போ அன்பு கேங்ல விஜய் சேதுபதி ஒரு ஆளு, என்ன சொல்றது, ரியலி ஐ அம் டயர்ட் ஆஃப் கிவிங் திஸ் ரிவ்யூ ஆன் விஜய் சேதுபதி. அது என்னைக்கு திருந்த போதோ தெரியல. திருந்தலன்னா பரவாயில்ல, அவங்க வழியில விட்டுட்டு எங்களுக்கு வேற ஒரு நல்ல ஹாஸ்டல் போடுங்க. அண்ட் விஜய் சேதுபதி, யூ ஹாவ் டு டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கைண்ட்லி வாக் அவுட் ஆஃப் தி ஷோ அப்படின்றதான் நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்குமா ஹரிஷ்? இன்னைக்கு இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு. அவங்க கார்ல வந்து கூட்டிட்டு போய் வெளியில கூட்டிட்டு போய் மறுபடியும் ரிட்டர்ன் வரவங்க சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ. இவங்க அழுவதை பாக்குறதுக்கு தான் ஷோ பார்க்குறோம். ஏன்னா சீரியல்ல அழுகுறாங்கன்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் சீரியல் பார்க்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பிக் பாஸ்லயும் அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது என்ன ஷோ? இல்ல வீடு விளங்குமா இவங்க அழுகுறத பார்த்து? எனக்கு புரியல. ஒரு ஷோ விளங்கல. இல்ல நீங்க கண்டென்ட் கொடுங்கன்னா நீங்க டாஸ்க்கு வித்தியாசமா கொடுங்கன்னு சொல்லியாச்சு. சரி, வித்தியாசமா யோசிக்கிறேன், என்னத்தையோ பண்றீங்க. இது கூட காப்பி தான், வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து காப்பி அடிச்சது தான். ஆனா இது வந்து நீங்க வித்தியாசமா கொடுக்குறீங்கன்னு பண்றீங்க, ஓகே. பட் எதுக்கு அவங்களை அழகுறதெல்லாம் வந்து நீங்க ப்ரோமோல போட்டு அதை வேற நீங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து போடுவீங்க. வெள்ளிக்கிழமை நடந்ததெல்லாம் எல்லாரும் 24% பார்த்துட்டாங்க. அதையே நீங்க வந்து போட்டு சாகடிக்கணும் சொல்லு பாக்கலாம். அதையே ரீகேப் பண்ணி நீங்க வந்து விடிய விடிய என்ன நடந்தது பாருங்க. ஏன்னா இங்க ஸ்டஃப் கிடையாது. ஸ்டஃப் இருந்தா தானே. இன்னைக்கு சுத்தமா ஷோல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நேத்து வந்துட்டு ஃபுல்லா ரோஸ்ட்ல போயாச்சு. இன்னைக்கு சாண்ட்ராவை ஏதோ ரோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு போல இருக்குது. மத்தபடி இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, விஷயமே கிடையாது. சோ அந்த விஷயம் இல்லாதனால நீ ஃப்ரைடே எபிசோட தூக்கி இதுல போட்டிருக்கீங்க. 1 மணி நேரம் இருக்கும் ஹரிஷ். அப்போ வந்துட்டு அந்த ஃப்ரைடேஸ் கிளிப்பிங்ஸ் போடுவாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானு. உனக்கெல்லாம் எதுக்கு ஏன்றேன் நான். இல்ல ஃப்ரைடேஸ் எபிசோட் வந்து எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தது நீங்க வந்து ரீகேப்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தள்ளுறீங்க அப்படின்னா எனக்கு புரியல. இதை பார்த்துதான் நாங்க உட்காந்துருக்கோம். 9 வரைக்கும் போடுவாங்க. அதுதான் இதுக்கு லைவ்லயே நீங்க ஓட்டிட்டு போயிடலாமே. 24% பண்றீங்க. அதுலயே நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. விஜய் சேது பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த 24% ஓடட்டும். சண்டே நடக்குது பார்ப்போம். சண்டே ஈவினிங் வந்து இவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பண்ணிட்டு இவர் பேசுறத தனியா போட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டே நைட் 11 மணிக்கு தான் நாங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கணும். நீங்க அதுக்கு ஒரு கீழே ஸ்க்ரோல் போடணும். கண்டினியூஸா போடுங்க. தனித்தனியா இதுக்கு எபிசோடா போட்டுக்கிட்டு. ஏன்னா நாங்க வந்து வெட்டியா உட்காந்துருக்கோம். நீங்க போற ரீகேப் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். எங்களுக்கு அது ஒண்ணுதான் வேலை. 24/7 எத்தனை லட்சம் பேர் பாக்குறான். அவனுக்கு மறுபடியும் ரீகேப். அங்க இருக்கிறவங்க நீங்க ஷோக்கு இந்த இதுக்கு வந்திருக்க செட்டுக்கு வந்திருக்கிறவங்களும் பார்த்திருப்பாங்க ஃப்ரைடே எபிசோடு என்ன நடந்துச்சுன்னு. போட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க பார்க்காம தான் வந்தாங்களா? இல்ல பார்க்காம வந்துதான் வந்து அவங்க சாயந்தரம் திவ்யா வேலை பார்க்கலாம் விஜய் சேது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்களா? எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான். பார்த்துட்டு வந்தவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் ரீகேப் போட்டு நீங்க காட்டுறீங்க? அதுதான் எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் எண்டிங் அப் திஸ் ரிவ்யூ, இப்ப இன்னையோட இதுவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி அண்ட் கம்ருதீன், இந்த 5 பேர் வந்துட்டு நல்ல கண்டென்ட் கொடுத்து அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. திவ்யா வந்து படுத்துக்கிட்டே கூட்டினதெல்லாம் நல்ல கண்டென்ட், நல்லா இருந்தது. அது நீ அத போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க. நல்ல கண்டென்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு அது சர்காஸ்டிக்கா இருக்கலாம், பட் வந்து அதுதான் கண்டென்ட். இல்ல அந்த பொண்ணு தண்ணி எடுத்து குடிக்கிறா, ஏன்னா அது அவ்வளவு பெரிய குற்றமா ஹரிஷ்?
போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா லக்ஸரி ரூம்ல? நக்கலாமா? நக்கல் பண்றதுக்கு நீ ஹாஸ்டாவே தேவையில்லையா? ஏன்னா நீ அந்த என்ன சொல்ல ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான மெச்சூரிட்டி லெவலை வளர்த்துக்கங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி வந்துட்டு இந்த விடல பசங்களெல்லாம் வந்துட்டு ஹாஸ்டல் போட்டாக்கா இந்த லட்சணத்துல தான் இருக்கும். அது இன்னொரு விடல பையனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரியலி ரியலி ஃபர்ஸ்ட் நேத்து நடந்தது. இந்த அளவுக்கு கேவலமா நான் பார்க்கல எந்த ஷோவையும். இல்ல இன்னைக்கு இந்த ப்ரோமோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு போட்டு ஆகணும்னு தோணல. அழுகுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஓட்டுவீங்க, அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் எனக்கு இதுக்கு என்ன ரிவ்யூ கொடுக்குறது நினைக்கிறேன்னு புரியல. ஏன்னா இவங்க நீங்க இப்போ இவங்க வெளியில போறாங்க, இவங்க வெளியில போறோம்னு ஒரு டாஸ்க் வைக்கிறீங்க. அந்த டாஸ்க்ல கார்ல போயிட்டு வந்துருவாங்க, உள்ள வரவங்க சேவ்டு, வெளியில போனவங்க அப்படியே போயிடுவாங்கன்னு சொல்றது ஓகே. ஹவுஸ் மேட்ச் எல்லாம் உள்ளே உட்காருங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் வெளியில போகணும்? ஒரு பக்கம் என்னன்னா இவங்க கெமி வந்து அந்த பெட்டை கட்டி குடிச்சிட்டு அழுகுறாங்க, இந்த பக்கம் சாண்ட்ரா அழுகுறாங்க. புரியல. சாண்ட்ரா அழுகுறாங்கன்னா பிரஜின் வெளியில போறாரு, பிரஜின் வீட்டுக்கு தானே போறாரு, எங்கேயோ போறாரு, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு போயிட்டாருன்னு நினைச்சோம். அவ்வளவுதான். எதுக்கு அது போய் அழுகுறாங்க அவங்க? எனக்கு புரியல. என்ன டிராமா? இவங்களுக்கு கெமிக்கு நல்லாவே தெரியும், கெமி வந்து ஷூட்டுக்கு தான் போறாங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா தெரியும். ரெண்டாவது எவிக்ஷனுக்கு முன்னாடி 1 hour முன்னாடியே தெரியப்படுத்திடுறாங்க. தெரியப்படுத்தி ஒரு இன்டர்வியூ எடுத்துறீங்க ஜாக்லின் வச்சு. அப்புறம் எதுக்கு இந்த அழுகு சீன் போடுறது? எதுக்கு இந்த அழுகுனா எதுக்கு இந்த சீன் போடணும்? தெரிஞ்ச விஷயத்த நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில போக வேண்டியதானே. திவாகர் போனாருல்ல, அக்செப்ட் கிடையாது. பார்வதி கிட்ட சொன்னாரு எனக்கு தெரியும் நான் போறேன் அப்படின்னாருல பார்வதி கிட்ட. அந்த மாதிரி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போக தெரியல அப்படின்னா நீங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு தான் போவீங்கன்னா இது பாக்குறதுக்கு நடிக்கிறது நீங்க வந்து பெரிய நடிகர் திலகத்தை விட நீங்க பெரிய நடிகரா இருக்கீங்க எல்லாரும். ஆமா ஆமா அப்படிதான் போயிட்டு தெரியல. இருக்கு. எல்லாருக்கும் அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கே எவிக்ஷன் யார் போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரியும், வெளியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி போடுறத கூட நீங்க வந்து டைம் எடுத்துக்கிறீங்க. காலையில 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வருது, 12 மணிக்கு செகண்ட் ப்ரோமோ வருது, 3வது ப்ரோமோ 2:30 போட்டு 4வது ப்ரோமோ 5 மணிக்கு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 3வது ப்ரோமோ கொண்டு போய் 3:45 போடுறீங்க. அதுதான் இப்போ நேத்து ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு ஹரிஷ். இன்னைக்கு ப்ரோமோ வந்துட்டு அந்த 2லயே நிக்குது. என்னையா பண்றீங்க? அது கூட போடாம முடிஞ்சு போன ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் நானு. அதுவும் வந்துட்டு லைவ்ல முடிஞ்சது அதை எடுத்து ப்ரோமோல போடுறது. என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. எடிட்டிங் டீம் என்ன ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. சாண்ட்ராவை கேள்வி கேட்டாங்கன்னா சாண்ட்ராவுக்கு கேள்வி கேட்டது ஏன் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் பதில் இல்லை. திவ்யாவை ஏன் ஸ்கேப் போட் ஆக்குறாங்க அப்படின்னு எனக்கு இல்லை. அந்த பொண்ணு பலியாட ஆடுறதுக்குலாம் வரல, அந்த பொண்ணு அதோட கேம் ஆடுறது வந்துச்சு. சரி, அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு சாண்ட்ராவை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தது அந்த பொண்ணு, அது தப்பே சொல்ல மாட்டேன் நான். ஆனா சாண்ட்ரா யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு தான் எல்லா தப்பும் பண்ணுச்சுன்னு அர்த்தம் இல்லை. சாண்ட்ராவும் பேசினாங்க சில வார்த்தைகள். நீங்க சாண்ட்ரா கேட்கணும். சாண்ட்ரா அப்பாவே நீங்க நிக்க வைக்கிறதெல்லாம் வந்து அது எனக்கு சரியா படல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சாண்ட்ரா தமிழ்நாட்டின் கேரளாவையும் பத்தி பேசுறாங்க. எனக்கு தப்பா தோணல. அவங்க சாண்ட்ரா வந்து நான் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எனக்கு இங்க வாய்ப்பே கிடைக்குதா, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்கினேங்க, அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துக்கிறாங்க. அது நான் வந்து தப்புன்னு எடுத்துக்க போறதில்ல. பட் என்னன்னா அந்த டாபிக் இங்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய கஷ்டத்தை சொல்றீங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து வெளியில பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி என்கிட்ட கையில 10 பைசா இல்லைங்கிறீங்க, அதை பேசலாம் ஓகே. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்றது ஓகே. தமிழ்நாடு ஏற்கனவே தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு கர்நாடகான்னு ஒரு பஞ்சாயத்து 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பஞ்சாயத்து அது பொலிட்டிக்கலாவும் தீர்க்க முடியல, தனிநபர பிரச்சனையாகவும் அது பெருசா ஓடிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல தமிழ்நாடு கேரளாவுக்கு இன்னொரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயாதீங்க. அதுதான் தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சாண்ட்ராவா அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அது அந்த அளவுக்கு வந்துட்டு சாண்ட்ராக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய சாண்ட்ரா தான் மேக்ஸிமம் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சொன்னாங்க. சாண்ட்ரா தான் மேக்ஸிமம் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சொன்னது. அவங்கதான் வந்து பல வார்த்தைகள் அவங்க தான் வந்து விட்டாங்க. இவங்களை வந்து கனியை வந்து சில வார்த்தைகள் வச்சு சொன்னது, இதே மாதிரி விக்ரம சில வார்த்தைகள் வச்சு கூப்பிட்டது எல்லாமே சாண்ட்ரா தான் பண்ணாங்க. திவ்யா வந்து அதுக்கு ஆமாங்கிற இது பண்ணாங்க. ரெண்டாவது திவ்யா அதுக்கப்புறம் சபரி கிட்ட இது பண்ணாங்க. எஃப்ஜேவை திவ்யா வந்து கேள்வி கிட்ட எஃப்ஜேக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்க. சோ இதெல்லாம் 2 பேரும் சரிசம அளவுல தான் இருக்காங்க. கேள்வி கேட்கறது 2 பேரையும் கேட்கணும். 2 பேரையும் விட்டு சாண்ட்ரா விட்டுட்டு நீங்க திவ்யா மட்டும் கேள்வி கேட்கறதுல யூஸ் இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நீ கேள்வியே கேட்க கூடாதுன்னு தான் சொல்றேன் நானு. அவங்க என்டர்டைன்மெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விக்கல்ஸ் வந்துட்டு அவ்வளவு அசிங்கமா பேசுறான், அவ்வளோ ஏன்னா அருவருப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா?
இப்ப இவங்கள பத்தி பொண்ணுங்க என்ன மேக்சிமம் பேசிட முடியும் அவங்கனால. அத பேசிட்டு இருக்காங்கன்னா அத ஒரு கேள்வின்னுட்டுனா, அதுவும் ஒருத்தரை விட்டுட்டு திவ்யா, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், திவ்யா வரப்ப வந்துட்டு ஷி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என்னத்துக்கு இந்த ஷோக்கு வந்து பேரை கெடுத்துக்க போறாங்கன்னு நான் முதல்ல சொன்னேன். பட் அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப அரகண்டா இருந்த மாதிரி இருந்தது. இது கண்டிப்பா இது பேரை எடுத்துட்டு தான் போவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரே வாரத்துல வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாரும் பண்ற தப்புக்கு வந்துட்டு திவ்யாவை மட்டும் ஏதோ பிராண்ட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நாட் ஃபேர். அந்த பொண்ணு வந்துட்டு நீ கிண்டல் பண்றதுக்கோ நீ கலாய்க்கிறதுக்கோ அது ஆள் கிடையாது. ஷி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஷி இஸ் அ ஜென்யூன் பர்சன். தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலனாக்கா வெளியில அனுப்பிடுங்க. இதுல வேற கேட்கிறாரு, முடியலனாக்கா நீங்க வந்துடுறீங்களா அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு முடியாமல்லாம் இல்ல சார் அப்படின்னுட்டு. அந்த பொண்ணு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணா கூட வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னா என்ன எனக்கு தெரியல. முதல்ல உன்னை ஹாஸ்டா யார் மதிக்கிறாங்க? நாங்களே மதிக்கல. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் சுத்தமா உன்னை மதிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஏன் மரியாதையை பிச்சை கேட்கிற? எனக்கு நேத்து இந்த விவகாரங்கள்லாம் நடக்கும்போது பிரஜன் கேள்வி கேட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்சது ஏன்னா விஜய் சேதுபதி பண்ற தப்பு, விஜய் சேதுபதி மத்த எல்லாரும் பண்ற தப்பையும் கேள்வி கேட்கலாம், அவர் பண்ற தப்ப யாருக்கும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றது நியாயம் இல்லை. ஏன்னா கமல்ஹாசனை கேள்வி கேட்டாங்க, கமல்ஹாசனை கேள்வி கேட்டாங்கிறப்ப விஜய் சேதுபதி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை. ஃபாஸ்டா அவர் நிறைய தப்பு பண்றாரு விஜய் சேதுபதி. எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டேங்கிறாரு, எதை வந்து பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறாரு, எந்த டாபிக் ஹைலைட் பண்ணி பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறாரு. சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக்ல போறாரு, அவங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் கொடுக்குறாங்க, அதுக்கு இவர் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் மறுபடியும் எடுத்துட்டு வர்றாரு. இது வந்து ஷோ கிடையாதுங்க. இது பாக்குறவங்க நீங்க வந்து பாக்குற மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க, பைத்தியமாக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நடந்துட்டு நீங்க வந்து என்ன நடக்குதோ அதை பேசணும். நீங்க என்ன நடக்குதோ அதான் பேச மாட்டேங்கிறீங்க. பிரஷ் இஷ்யூ வந்துச்சு, பிரஷ் இஷ்யூ பத்தி நான் பேசுறது விரும்பல. பால் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு, அதை பத்தி நான் பேசுறது விரும்பலன்னு போறாரு. கமருதீனை வந்து சண்டை போடக்கூடாது, நீங்க எப்படி சண்டை போடலான்னு கமருதீன் கிட்ட சண்டை போட்டாரு இவரு. நேற்று பிரஜன் கிட்ட நீங்க சண்டை போடுங்க, தப்பே இல்லை. எஃப்ஜே கிட்ட இருந்து நீங்க பால் பாக்கெட்டை பிடிங்கி நீங்க டீயோ காப்பியோ போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லைங்கிற. பால் பாக்கெட்டை பிடுங்குற சாட்டுல எஃப்ஜேக்கும் பிரஜனுக்கும் அடிதடி சண்டையை பொறுப்பெடுத்துக்குவாரா? இல்ல அங்க யார் முன்னாடியா உடம்புதுன்னா இவர் அதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாரா? சொல்லிட்டு போயிடலாங்க. அங்க நடக்கிற பஞ்சாயத்துங்கிறது வேற. இவர் ஆஸ் அ ஹாஸ்டா என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு ஃப்ரெண்டை காப்பாத்துறது தப்பு இல்லை. அதுக்காக வந்து ஃப்ரெண்டு பண்ற தப்பெல்லாம் வந்து நீ சரி பண்ணிக்கோன்னு சொல்றதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அதுக்காக நீ இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கறது தப்பு. அதுதான் சொல்றேன். அவங்க விளையாட்டு அவங்க விளையாடணும். அவங்க விளையாட்டு தப்பா போகுதுன்னா எலிமினேட் பண்ணி வெளியில அதை விட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் சஜஷன் கொடுத்துட்டு இருக்க? சஜஷன் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று ஃபுல்லா இதான் பண்ணி இருந்தாரு. நீங்க வார்த்தையை விடாதீங்க, ஆனா சண்டை போடுங்க. வார்த்தையை விட தொடர்ச்சியா 2-3 தடவை வந்து அந்த விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணாரு. நீங்க வார்த்தையை விடாதீங்க, சண்டை போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிறாரு. ஓகே, அப்ப இனிமேல் அடிதடி எதிர்பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறது. இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. மக்கள் ஏதாச்சும் ஆர்வத்துல உட்காந்துட போறீங்க. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. அங்க கிமியோட எவிக்ஷனை தவிர அங்க வேற எதுவும் நடக்கலாங்க. சோ இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பேசுவோம். தேங்க்யூ.